பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அப்டேட்ஸ் புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 இப்போ ஜியோவும் சேர்ந்து நடத்துறதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஏதாவது பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு இடையில இருந்துட்டு தான் இருக்குது. ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் இந்த வாட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோமோஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியலை அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்குமே உங்கள் ப்ரோமோ பார்த்து ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் மாசாக இருக்காங்க. அந்த மாசு வந்து குறையாமல் தொடர்ந்து வந்து எபிசோட்ஸில் அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்றது வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் சொல்ல முடியும். பல விதமான பேர் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதில் கண்டிப்பாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்தபடி இப்போ ஜனனி அசோக் குமார் அப்படின்றவங்க வரப்போகிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், மாடல் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் உள்ளாடி வரப்போகிறாங்க. முக்கியமாக அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட். ஏன்னா அவங்க மாப்பிள்ளை, மௌனராகம், ஆயுத எழுத்து அப்படின்ற சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. இது தவிர வந்து செம்பருத்தி சீரியலில் நடிச்சிருக்காங்க. இதயம் சீரியலில் வந்து லீட் ரோல் பண்ணாங்க. அந்த சீரியல் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சமாக ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. அதுக்காக அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேம் வேணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக உள்ளாடி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஒரு கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்தால் பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்த ப்ரோமோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.